நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது. 2023 2 பேர், போன ஆண்டு கடந்த ஆண்டு 4 பேர். எனவே இந்த ஆண்டு வந்து என்னன்னா சொல்ல வந்த சொல்லிடுறேன் அமைச்சர், என்ன பேரவைத் தலைவர் இந்த ஏற்பாடுக்கு காரணம் இதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன பேரவைத் தலைவர, என்ன பேரவைத் தலைவரை இப்படி செய்றீங்களா? பேரவைத் தலைவர நீங்க பேசவே விட மாட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆண்டுகள் தோறும் இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை பெருவிழா நடப்பது வழக்கமான ஒன்று. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். மதுரையில் மதுரையே ஜே ஜே ஜேன்னு இருக்கும். எங்க பார்த்தாலும் திருவிழா, மக்கள் ஆட்டம் பாட்டத்தோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த விழாவில் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. பொதுவாக அளவுகோல் சாலையில் தல்லாகுளத்தில் இருந்து கோரிப்பாளையம் செல்லும் சாலையில் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக நிறுவப்பட்டு கட்டுமான பணிகளுக்காக அடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் செல்லூர் பாலசன் அதிகாரிகள் இருக்கையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சார்ந்த அதிகாரிகள் வரலாம், செய்தித்துறை அதிகாரிகள் வரலாம், சமூக நலத்துறை அதிகாரிகள் வரலாம், அதே மாதிரி இப்படி பல பேர் வரலாம். யாருமே இல்லை. எங்கே தயவு செய்து யாராவது வந்து அமர்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லிட்டேன், நான் சொல்லியாச்சுல. பாலத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. ஒரு பக்கம் பெரிய பெரிய தூண்கள் இருக்கு. சப்பரத்தில் சாமி வரும், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அது கூடும்போது நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாலஸ்டேஷன் மேற்கு செல்லூர் பாலஸ்டேஷன் இருந்து கோரிப்பாளையம் வருவதற்கும் ஒரு வழி பாதை தான் இருக்கு. ஒரு வழியில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெறுகிறது. இதனால் மக்கள் நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்குள் மேப்பாலம் பாலம் நடைபெறுகிறது. ஏவி பாலம் அருகே ஒரு பாலம் கூடுதலாக கட்டப்படுகிறது. ராட்சத தூண்கள் கட்டப்பட்டிருக்கு. இது வழக்கம் போல் திருவிழா நடக்கிற இடங்கள்லயே அந்த இடத்துல தான் திருவிழாவே நடக்கும். சாமி இறங்கும். மக்கள் கூடுவதனால் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்குன்னா வாய்ப்பு ஏற்படுகிறது. பொதுவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது கேட்கிறேன். ஒரு முக்கியமானது, அதே நேரத்தில் இந்த கோரிப்பாளையம் கட்டுமான பணிக்காக போடப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் மற்றும் தடவாள பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு 15 நாள் சொல்லியிருக்காங்க, அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா 15 நாள் போதாது, 1 மாதம் ஆக வேண்டும். கொட்டப்பட்டிருக்க கட்டுமான பொருட்கள், அங்க இருக்க கரடர்கள்லாம் எடுக்கணும், 1 மாதம் ஆயிடும். அதே மாதிரி ஆற்றுல சாமி இறங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மண் வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆனா குண்டும் குழியுமாக இருக்குது. நாளைக்கு தண்ணி திறந்து விடும் போது பாத்தீங்கன்னா அந்த குண்டும் குழியும் மறந்துடும். சாமியை பார்க்கிற ஆர்வத்துல பக்தர்கள் அந்த குண்டும் குழியில் இறங்கி காயம் ஏற்படுவதற்கும் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். எனவே முதல் கட்டமாக அதை சீர்படுத்தி வைகை ஆற்றை சீர்படுத்தணும். கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கு. அந்த அடுத்த கேள்வி வந்த இதை முடிச்சிடறேன் அமைச்சர். எனவே அந்த கருவேல மரம் இந்த முழுக்க இது வேற துறை தான். உங்க துறையில நடத்துறீங்க, நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வருதுன்றதுக்கு. எனவே இதுல வந்து என்னன்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி வரும்போது நீரோட்டத்துல தெரியாது. எனவே அந்த ஆற்றை முதல் கட்டமாக வையாறு அந்த ஆழ்வாரம் பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதே மாதிரி கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதனால மாநகராட்சி சார்பாக நீர்மோர், அதாவது பந்தல், அதாவது நீர் வழங்க வேண்டும். மாநகராட்சி சார்பாக அந்தந்த பகுதியில் வழங்குவதற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும். ஏவி பாலம் அருகே இது பொதுவானதுதான். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவில் சாமி இறங்குறார் இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஐபிகளுக்கு இந்த கடந்த 2 ஆண்டுகளாக அவங்களுக்கு பாதை அமைத்து ரோடு அமைத்து கொடுத்துட்றாங்க. இதனால பக்தர்கள் அந்த எளிதாக அந்த சாமி தரிசனத்துக்கு கீழே சாமி இறங்குவது தான் பார்க்கறது முக்கியம். அங்க போக முடியாம நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது. 2023 2 பேர், போன ஆண்டு கடந்த ஆண்டு 4 பேர்.
எனவே இந்த ஆண்டு வந்து என்னன்னா சொல்ல வந்த சொல்லிடுறேன் அமைச்சர். ஏன்னா பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு நிமிடம். இது நடந்த சம்பவங்களை சொல்லிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, விரிவா பதில் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறது மட்டும் அந்த கேள்வியை கேளுங்க. அதுக்குள்ள நீ இது பண்றீங்க கேளுங்க. அதாவது பேரவைத் தலைவர்ல அமைச்சரோட கவனத்துக்கு இந்த விஐபிகளுக்கு என்று அந்த பாதை அமைத்து கொடுப்பதன் மூலம் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி கல்லர்கள் எதிர் சேவை ஒட்டி 3 நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஏன்டா இந்த திருவிழாவில் மது போதைகள் தான் அருந்தி விட்டு மதை அருந்தி விட்டு பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு கொலையும் நடந்திருக்கு. சொல்லிடுறேன். இது தனி இது சொல்லிடுறேன். இல்ல இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சிறப்பா எடுத்திருக்கு. ஒரு பாலம் அமைக்க சொல்லியிருக்கிய, டாஸ்மார்க்க மூட சொல்லியிருக்கிய. நெக்ஸ்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர்ல முக்கியத்துவம் அது விஷயமா என்னன்ற விளக்கம் சொன்னா தானே. விளக்கம் என்ன தெரியாது. சித்திரத்துல திரளான பக்தர்கள் திரளுவதால் தனியார் அமைப்புகள் வந்து என்னன்னா இதுல புதுசா என்ன தனியார் அமைப்புகள் எப்பவுமே நீர்மோர் பந்தல் வைப்பாங்க, அமைச்சர் அன்னதானம் கொடுப்பாங்க, மற்ற பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. இப்ப என்ன உணவுத்துறை என்ன செய்யுதுன்னா புதிதாக கட்டுப்பாடு. அது என்னன்னா அவங்ககிட்ட உணவுத்துறையிலிருந்து முன் அனுமதி பெற்று காவல்துறையில தடையில்லா சான்றிதழ் பெற்றாதான் வைக்கணும்னு சொல்றாங்க. இதனால பெரும் பிரச்சனை வருது. மக்களுக்கு குடிநீர் கிடைக்கல, அந்த உணவு கொடுக்கறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. இதை உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை வந்து குறிப்பாக இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு, மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாட்டுக்கு காரணம். இதையெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை மாண்புமிகு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்து கள ஆய்வு பண்ணாலே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் வந்து ஆத்துல இருக்கு. அங்க இருந்தா மக்கள் பார்ப்பாங்க, சாமிய பார்க்க முடியாத தடுக்கல். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் அங்க வராங்க. நீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா விலாவாரியா பேசிடுங்க, முடிச்சிருங்க. என்ன பேரவைத் தலைவர, என்ன பேரவைத் தலைவரை இப்படி செய்யறீங்களா? பேரவைத் தலைவர நீங்க பேசவே விட மாட்டேன். பேரவைத் தலைவர்கள நான் முக்கியமானது மதுரை மக்களுடைய குரலாக ஒலிக்கிறேன். அதனால நான் எங்களுடைய நோக்கம் என்னன்னா சபை இன்னைக்கு முழுவதும் உங்களை அதிகம் உங்களுக்கு முடிங்க. பேசாம 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன்.